வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செம்பருத்தி டீ எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. ரெகுலராக ஒரே டீ குடிக்கிறனால இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமே இருக்குது செம்பருத்தி செடி. அதான் அந்த பூ வச்சு நம்ம டீ செய்யலாம். அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் செம்பருத்தி செடிங்க. நிறையா பூ இருக்குது. நமக்கு தேவையான அளவு ஒரு 4 பூ இருந்தால் போதுங்க. அதை வச்சு டீ செஞ்சிடலாம். அதுக்கு செம்பருத்தி பூ பறிக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக நிறைய இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கலாம் டீ குடிக்க. நல்ல பூ, அதனால் அதை மட்டும் எடுக்கிறேங்க. 4 பூ இருந்தால் போதுங்க. 5 டம்ளர் வரலும் டீ வைக்கலாம். நம்ம டெய்லியும் கூட இந்த டீ குடிக்கலாங்க. ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. நல்லது தான் இது. பூ பறித்து எடுத்துட்டோம். 5 பூ எடுத்துருக்குங்க. இது எறும்புலாம் இருக்கும், அதுக்காக தான் அம்மா தட்டுறாங்க. எறும்பை தட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த இதழ் மட்டும் போடணுங்க. எறும்போ தூசு இது மாதிரி இருந்துச்சுனாலும் போயிடுங்க. தண்ணீர் கலவெலாம் நாங்கள் தட்டிட்டோம். தட்டி எடுத்துட்டோம், அவ்வளோதான். இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும், அதனால சொல்கிறேங்க. இதுக்கு எலுமிச்சை பழம் தேவைப்படுதுங்க. அதனால் எலுமிச்சை செடியில் போய் எலுமிச்சை பழம் பறிச்சுட்டு வரதுக்கு போயிருக்கோம். இதே எலுமிச்சை செடி, எலுமிச்சை மங்காய் பறிச்சுட்டு நம்ம செய்கிறதுக்கு இதுவும் ஒரு தேவைப்படுதுங்க. நமக்கு லெமன் தேவை கண்டிப்பாக. லெமன்லாம் பறிச்சாச்சுங்க. 3 லெமன் எடுத்தாச்சு. 4 பூ வச்சுருக்கோங்க. இதுதான் தேவையான பொருள். அப்புறம் சர்க்கரை வேணுங்க. அவ்வளோதாங்க. இதை வச்சு டீ வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். குடித்து பார்த்துருக்குங்க. செம்பருத்தி, லெமனு, சர்க்கரை, இதை வச்சு நம்ம டீ வச்சிடலாங்க. எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. தண்ணி நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. நாங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். 2 டம்ளர் தண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இது ரத்த சுத்தப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செம்பருத்தி நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. அந்த இதழ் மட்டும் எடுத்துக்கணும். இதழ் மட்டும் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுறணும். தண்ணிக்குள்ளே போட்டாச்சுங்களா? தண்ணிக்குள்ளே டீ வைக்கிற தண்ணிக்குள்ளே போடணுங்க. அந்த இதழ் மட்டும் சுத்தமாக எடுத்து அதில் வச்சிடணும். டீ டம்ளர். சர்க்கரை நமக்கு தேவையான அளவு போட்டு நம்ம ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும், கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் அது கலர் மாறுங்க. செம்பருத்தி நல்லா ஆட ஆரம்பிச்சிடும், கருப்பு கலரில் வந்துடும். அது வர வரலும் கொதிக்கணுங்க. அப்போ தான் அதனோட எசன்ஸ்லாம் இறங்குங்க, அந்த சாறுலாம் இறங்கிடும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொதிக்க ஆரம்பிச்சா கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். பூவும் கலர் மாறிடுச்சு. அதே சமயம் அதனோட வாட்ரு அதே இல்லாமல் டைலூட் ஆகிருங்க. பூவோட இது பிளாக் கலரில் மாறிடும். நல்லா டார்க்காக மாறிடுச்சுங்களா? கருப்பு கலரில் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக எடுத்து இந்த அளவுக்கு வந்துடுங்க. கொதிக்க வச்சிட்டோம்னா எல்லா பூவும் ஆடிடும். அதை வண்டி வச்சு நம்ம வடிகட்டிடுறோம். வடிகட்டியாச்சுங்க.
எடுத்தால் எந்த அளவுக்கு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். அதோட தண்ணியே வந்து இந்த கருப்பு கலரில் மாறிடுச்சுங்க. செம்பருத்தி இதழில் போட்டு கொதிக்க வச்சனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம லெமன் கட் பண்ணோம். லெமன் கட் பண்ண பின்னாடி நம்ம வந்து உள்ளே அதில் இது பண்ணணுங்க, புளிஞ்சு விடணும். இப்போ வந்து இந்த கலர் ரெட்டிஸாக மாறுங்க, பிங்க் கலரில் மாறிடும்னு நினைக்கிறேன். இன்னும் வரல. நல்ல சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்த்துங்க, மாறிடுச்சு. பிளாக் கலரில் இருந்துச்சு, வந்து பிங்க் கலர் இருந்தது. இதே கண்ணாடி கிளாஸாக இருந்தால் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்ப பிங்க் கலர் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, செம்பருத்தி டீ ரெடி. லெமனை எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு கலர் மாறுங்க. வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த டீ குடித்தா நல்லதுமாங்க. அதனால தான் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. லெமன் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குங்க.